ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்கேன். இந்த வீடியோல நான் பேசக்கூடிய படம் கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்லி. இந்த படத்த நான் லைவ்ல நெறைய தடவ சொல்லிட்டே இருந்தேன். இந்த படம் பார்த்துட்டு இருக்கேன், படம் பார்த்துட்டு இருக்கேன்னு. ஏன்னா எனக்கு அந்த படத்த பத்தின பெருசான அபிப்பிராயம் எதுவுமே இல்ல. 1/4 மணி நேரம் பார்க்கறது, 10 நிமிஷம் பார்க்கறது. ஒரே சமயத்தில ஒரு 5 படம். அப்படியே எல்லாத்துலயும் 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரம் பிச்சு 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 பசியா பார்த்துருப்பேன். ஸோ அத பத்தி ஒரு தோழி ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்புறமா அது படம் அவ்வளோ சீரியஸான படமா எனக்கு தோணவே இல்ல. அது ஒரு நார்மலான லவ் ஸ்டோரி இருந்துச்சு. நெறைய லிப் லாக், கிஸ்ஸஸ் இந்த மாரி தான் இருந்துச்சு. அப்புறமா படம் கொஞ்சம் சீரியஸ் மோடுக்குள்ள போச்சு. எனக்கு எப்பவுமே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஏதாவது ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, ரொம்ப நடுக்கமா இருந்தேன்னா, ரொம்ப லோவா ஃபீல் பண்ணா யாராவது என்ன வார்மா கட்டிக்கணும்னு ஆசைப்படுவேன். அது எனக்கு சின்ன வயசுலேருந்து கிடைச்சதே கிடையாது அப்படிங்கிறது வேற விஷயம். நான் எப்பவுமே அந்த ஹக் எமோஜி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த படமும் அதுதான் சொல்லுவான். ஒரு ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சீன்லயும் அதற்கான வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த படம் சொல்றது நான் கதைகள்லாம் எதுவுமே சொல்லல. இந்த படத்த நீங்க பாருங்க. அத பத்தின டீட்டெயிலான டெக்னிக்கலான விமர்சனங்களுக்குள்ளலாம் போகல. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படம். கடைசியில கொஞ்சம் கலங்கடிக்க வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிஜம்தான். உங்களுக்கு நெறைய பேர் பார்த்துருக்கக்கூடியது, இல்லைன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்கம் பக்கமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே. என்னுடைய பார்வையில இந்த படம் எப்படி அப்படிங்கிறது மட்டும் தான் என்ன சொல்றது. ஹீரோ, ஹீரோயின் தாங்க. 2 பேருக்குமே பெருசா வேலைகள் கிடையாது. வேலைகளை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவுக்கு எல்லா வகையிலுமே அந்த பொண்ணு பக்கபலமா இருக்கா. அவன் மேல வரான். அவன் மேலயும் எந்த தவறுகளும் கிடையாது. இங்க யார் மேலயும் எந்த தவறுமே கிடையாது. பட் நம்ம சின்ன சின்னதா புறக்கணிக்கிறோம். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அங்க தான் நமக்கு தப்பு நடக்குது. வாழ்க்கை டக்குன்னு யார் வேணாலும் நம்மட்ட குட் பை சொல்லிட்டு போயிடலாம். வாழ்க்கை குட் பை சொல்லிட்டு போயிடும். ஸோ மெமரீஸை சேர்த்து வைங்க அப்படிங்கிறது தான். நான் என்னுடைய கவிதைகள்லையும் அதே தான் சொல்லிட்டு இருப்பேன். நான் என்கிட்ட பேசுகிறவங்க எல்லாத்துட்டையும் அதே தான் சொல்லுவேன். எப்பவும் ஹாப்பியா இருங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த நிமிஷத்த அடுத்த நிமிஷத்த பத்தி கவலைப்பட்டுட்டு இந்த நிமிஷத்த தொலைச்சிடாதீங்க. நம்மள நேசிக்கிற ஒருத்தர இக்னோர் பண்ணாதீங்க. அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. அவங்கள விட நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த உலகம் ரொம்ப அழகானது. அழகான மனிதர்கள் நம்ம சுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நம்புங்க. நல்ல நினைவுகளை மட்டுமே நம்ம கொடுத்துட்டு போணும். நல்ல நினைவுகளை மட்டுமே நம்ம சேகரிச்சுக்கணும். அதத்தான் இந்த படம் சொல்லுது. பெருசா வேற எதுவுமே நான் சொல்ல விரும்பல. 2 பேர் இருக்காங்க. அவங்க பிரியறாங்க. ஏன் பிரிஞ்சாங்க? எப்படி பிரிஞ்சாங்க? அப்படிங்கிறதுல தான் கண்ணீர் இருக்கு. இந்த உலகம் அன்பினால் நிறைந்தது. கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்லியும் அந்த கதை தான் சொல்லுது. நெறைய புதுமுகங்கள் இருந்தாங்க. தெலுங்கு படம் மாரியான வாடைகளோட ஃபர்ஸ்ட்டா படம் ஆரம்பிச்சது. எனக்கே அப்படியே ஓகே போட்டுட்டோம் அப்படிங்கிறப்ப ஏன்னா ஹீரோயினுடைய நடிப்பு மட்டும் நல்லா இருந்துச்சு. ஹீரோ ஓகே சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் ஹீரோயின் ஏனோ தெரியல. ரொம்ப ஒரு மாரியா ஹோம்லியா நம்ம பக்கத்து வீட்ல இல்ல நம்ம ரோட்ல பார்க்கும்போது பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு மாரி இருந்தாங்க. அதனாலே அந்த படத்த 10 நிமிஷம், 15 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா பார்க்கும்போது, அந்த படம் குடுக்கக்கூடிய அழுத்தமானது, அந்த படம் குடுக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது உண்மையிலே அழகா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு படம் ஃபுல்லா புதுமுகங்கள் தான் இருக்காங்க. ஆனா நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்கு. ஒரு மாரியா மனசு கிடக்குது. என் பாப்பாவும் சேர்ந்து தான் கிளைமாக்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தா. அவரு புக்கெல்லாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டா. என்னப்பா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருந்தா. உண்மையிலே நல்லாயிருக்கு. வாழ்க்கை அப்படிங்கிறது அழகானது. ஆனா ரொம்ப குட்டி. எப்ப வேணாலும், என்ன வேணாலும், யாருக்கு வேணாலும் நடக்கும். ஸோ கவனமாய் இருப்பது மட்டுமில்ல, அன்பாய் இருப்போம். சும்மா சின்ன சின்ன சண்டைகள் போட்டு, போட்டி, பொறாமை, ஈகோ இது எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு, கடைசியில வாழ்க்கையில எதுவுமே இல்லாம வெறுமையை மட்டும் சேர்த்து வைக்காம, நல்ல நினைவுகளை சேர்த்து வைப்போம். எனக்கு இதே வார்த்தைகள தான் நான் தொடர்ந்து 3, 4 நிமிஷமா பேசிக்கிட்டே இருக்கேன். பட் இந்த படம் 2 1/2 மணி நேரம் இத மட்டும் தான் பேசுது. பட் போர் அடிக்காம பேசுது. வாய்ப்பு இருந்தா அவசியமா பாருங்க. கப்பிள்ஸ் ஃப்ரெண்ட்லி. தேங்க் யூ ஸோ மச்.